ஒருத்தர் நம்ம பையன் நம்ம இடத்துல 100 ரூபாய் கேட்கிறாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? 100 ரூபாய் கையில கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம பையன் கிட்ட சொல்றோம். அதே நம்ம பையன் வெளியில ஒரு காரை பாக்குறாரு, காரோட விலை 10 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 20 லட்சம் ரூபாய், அந்த காரை வாங்கிட்டாங்க வாப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேளு வாப்பா, அல்லாஹ் நாடினால் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். இதில் ஏன் வித்தியாசம்? இது நம்பிக்கையில் உள்ள குறைபாடு இல்லையா? இது மாதிரி நம்பல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நம்புறாங்க? அல்லாஹ் நாடினால் நடக்கும் நம்புறாங்க. அந்த நேரத்துல ஒட்டுமொத்த மக்களும் அவரை நெருப்பு கொண்டதில் தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்க. பயத்துல இருந்தாங்களா? அல்லாஹ்வை நம்பாம இருந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில 3 பொய் சொன்னாங்க. கூடுதலா ஒரு பொய் சொல்லி இருக்கலாம். என்ன பொய்? நான் தெரியாம செஞ்சுட்டேன், அந்த சிலையெல்லாம் தெரியாம உடைச்சிட்டேன், இல்ல நான் உங்களை சேர்ந்தவங்க சும்மா லைட்டா விளையாடி பார்த்தேன், ஏதாவது ஒரு பொய் சொல்லிருக்கலாம். ஆனா சொல்லல. கொள்கையில அவங்க பொய் சொல்லல. அவங்க சொன்ன 3 பொய்யிலும் கொள்கை சார்ந்து சொல்லவே இல்லை. ஆனா கொள்கைன்னு வந்து விட்டால் உசுரே போனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா நிப்பட்டு நின்றாங்க பாத்தீங்களா? அந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த ஆழமான நம்பிக்கையினுடைய விளைவு அல்லாஹ் அந்த நெருப்பு கொண்டத்தில் வீசப்பட்டாலும் அல்லாஹ் காப்பாற்றும்.